கஞ்சா போதையில் இளைஞர்களை வெட்டிவிட்டு சென்ற குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருச்செந்தூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பதிவேற்றம் செய்யும் பணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பார்வையிட்டார். கஞ்சா போதையில் இளைஞர்களை வெட்டிவிட்டு சென்ற குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் வசிக்கும் பகுதியான பாத்திமா நகரில் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பல் ஒன்று கஞ்சா ஆயில் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிக்கு கஞ்சா வியாபாரிகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் இரவு நேரங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்க வருவதால் பாத்திமா நகர் பகுதியில் பெண்கள் உள்ளிட்டோர் தெருவில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு பாதிக்கப்படுகின்றனர். காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கஞ்சா வியாபாரியான அழகேசபுரத்தை சேர்ந்த பெருமாள் என்பவர் பாத்திமா நகருக்கு இரவு 11:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா வாங்குவதற்காக அதிவேகமாக வந்துள்ளார். அப்போது பாத்திமா நகர் தேவாலயம் அருகே நின்று கொண்டிருந்த அந்த பகுதியை சேர்ந்த செல்வன் ஜோன் என்ற இளைஞர், இரவு நேரத்தில் எதற்கு எங்கள் பகுதிக்கு வருகிறீர்கள்? மெதுவாக இருசக்கர வாகனத்தை ஓட்ட வேண்டியது தானே என கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த பெருமாள் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தனது நண்பர்களான 6 பேரை அந்த பகுதிக்கு வரவழைத்து தன்னை தட்டி கேட்ட செல்வன் ஜோன் மற்றும் அவரது உறவினர் ஜான் பிஷர் ஆகியோரை அரிவாள், கத்தி, பீர் பாட்டில் ஆகியவற்றால் தாக்கி குத்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிவிட்டனர். இதைத் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த செல்வன் ஜோன் மற்றும் ஜான் பிஷர் ஆகியோரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட கஞ்சா கும்பலை சேர்ந்த 6 பேரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என் பேர் மெஜினா. நான் பாத்திமா நகரில் வசிக்கிறேன். நான் பாத்திமா நகரில் 96 வருஷங்களா ஆளுக்கு இனம் மதம் எதுவும் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 8ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு வெளித்தெருவில் இருந்து எங்கள் தெருவுக்கு ஸ்பீடாக வந்திருக்கானுங்க. வந்த பையன்கிட்ட எங்கள் தெரு சார்ந்த ஜோனு என்கிற பையன் வந்து கேட்டிருக்கான், ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக போனால் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். இதை சொன்னது ஒரு தப்பா? அவனுக்கு உயிருக்கு தானே இது பண்ணி பேசியிருக்கான். அப்போ அதை சொன்னதுக்கு அந்த இடத்துல ஃபோன் போட்டிருக்காங்க. ஃபோன் போட்டு ஒவ்வொரு தெருவில் இருந்து சன்னாபுரத்துல இருந்து அங்கே எங்கேருந்து வந்து அந்த பையனை சராமரியா வெட்டியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, நம்ம சின்ன தரத்து பையனுங்க தெருவுக்குள்ள போதைக்கு அதிக பேர் அடிமையாயிட்டாங்க. கஞ்சா விற்கிறது, பிரவுன் சுகர் விற்கிறது, சரக்கு விற்கிறது, இப்படி அதிக அடிமையாயிட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. கவர்மெண்ட் என்ன பண்றீங்க நீங்க? யாருமே ஸ்கூல் பிள்ளைகள் உள்பட பாதிக்கப்படுறாங்க. தெருக்கல்ல பொம்பளைகள் நைட்டு நடமாட வேண்டாமா? 6 மணிக்கு மேல எந்த பொம்பளையும் வெளியே வர முடியல. என்ன பண்ணணும்? நாங்க அமைதியா வந்து நாங்க வந்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த மனுக்குமே எங்க வெளியே போங்க உள்ள விட மாட்டேங்க. எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இல்ல அடுத்த கலவரத்துக்கு நீங்க ஏற்படுத்துறதுக்கு சமம். சமீப காலமா எங்க தெருவுல வந்து வெளித்தெரு பசங்க அதிகமா வர்றாங்க. முக்கியமா கல்லூரி பசங்க நிறைய பேர் வர்றாங்க. இரவு நேரங்கள்ல வெளியில வந்து பொம்பளைல இருக்க முடியல. நாங்க ஒரு வெக்க காலத்துல கூட வெளியில இருக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. இன்னொன்னு கஞ்சா போன்ற போதை பொருட்கள் அதிகமா எங்க தெருவுல விற்பனை ஆகிட்டு இருக்குது. விற்கிறது எங்க தெரு பசங்களும் விற்காங்க. அதை வாங்க வர்றதுக்கு வெளியில இருந்து வர்றாங்க. வந்தவங்க மட்டும் இல்லாம வெளியில யாராவது வந்து நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னா அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க வாங்குறீங்கன்னு எங்களையும் மிரட்டி இது பண்ணிடுறாங்க. இதே மாதிரிதான் 8ஆம் தேதி இரவு ஒரு 2 பசங்க தெருவுக்குள்ள வேகமா வந்திருக்காங்க.
எங்க தெருவை சேர்ந்த இளைஞர் அணி தலைவர் ஜோன்ஸ் அவன் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிறாப்ல, எதுக்காக இவ்வளவு ஸ்பீடா வர்றீங்க, நீங்க தெருவுக்குள்ள மெல்ல வாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க நீ என்னைய நிப்பாட்டி கேட்டுட்டியான்னு சொல்லிட்டு வெளித்தெருவுக்கு போன் போட்டு வெளித்தெரு பசங்க அவ்வளவு பேரும் வந்து அந்த பையனையும் அவனுடைய தங்கச்சி கணவரையும் ஓட ஓட விரட்டி வெட்டி இருக்காங்க. அந்த பையன் இப்ப ஜிஹெச்ல இருக்கான். எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். தயவு செய்து காவல்துறை அவர்கள் இதை வந்து கண்காணிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து தரணும். வெளியே உள்ள பசங்க இங்க வந்து வரக்கூடாது நாங்க சொல்லல, நல்ல முறையில வந்துட்டு நல்ல முறையில போகணும். கஞ்சா போன்ற இரவு வந்து ரோந்து பண்ணிக்க எங்களுக்கு வந்து இது பண்ணணும். திருச்செந்தூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பதிவேற்றம் செய்யும் பணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பார்வையிட்டார். தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் பதிவேற்றம் செய்யும் பணி மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யும் பணி, இப்பணிகளை தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ லட்சுமிபதி பார்வையிட்டார். BEL நிறுவன பொறியாளர்களால் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இப்பணிகளை தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோ லட்சுமிபதி பார்வையிட்டார். திருச்செந்தூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். 100% வாக்குப்பதிவுக்காக விழிப்புணர்வு ராட்சத பலூன். தமிழகத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 19 அன்று நடைபெற உள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் 100% ஓட்டளிக்கும் விதமாக பேர்ல் சிட்டி ரோட்டரி கிளப், வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, வருவாய் கோட்ட அலுவலர் பிரபு ஆகியோர் விழிப்புணர்வு பலூனை பறக்கவிட்டனர். இந்நிகழ்ச்சியில் வ.உ.சி. கல்லூரி முதல்வர் வீரபாகு மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என அறிவிப்பு. கோடை விடுமுறையையொட்டி சென்னை எழும்பூர் மற்றும் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலியில் இருந்து ஏப்ரல் 11, 18, 25, மே 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமை மாலை 6:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் எண் 06070 மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். அதேபோல் மறு வழித்தடத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து ஏப்ரல் 12, 19, 26, மே 3, 10, 17, 24, 31 ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும். இந்த சிறப்பு ரயில் 0609 மறுநாள் காலை 7:10 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும். இந்த சிறப்பு ரயில் கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம், தாம்பரம் வழியே இயக்கப்படுகிறது. தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பண பரிமாற்றத்தை தடுப்பதற்காக முறையாக வாகன பரிசோதனை செய்கின்றனரா என்பது குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமிபதி ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 56 நிலையான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் பண பரிமாற்றத்தை தடுக்க பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். முழுவதும் இதுவரை வாகன சோதனையில் முறையாக ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட சுமார்
44 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வாகன சோதனையை தீவிரப்படுத்தி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வாகன சோதனையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி மற்றும் ஆறுமநேரி பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினரிடம் வாகன சோதனை குறித்து ஆய்வு செய்தார். மேலும் வாகன சோதனையை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டார்.